ஹாய், நம்ம டிஜிட்டல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம சேனலில் வந்து கடைசியாக சதுரகிரியோட வருஷநாட்டு பாதையை பற்றி ஒரு வீடியோ வந்திருக்கும். அது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க மேலே ஐ பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நம்ம அந்த வருஷநாட்டு பாதை வீடியோவிலே சொல்லியிருப்போம், இதோட நம்ம இந்த பயணம் இன்னும் முடியலை, நாளைக்கு காலையில் தான் நம்ம பயணமே தொடங்க போகுது அப்படின்றத சொல்லியிருப்போம். அது எங்கன்னா நம்ம சதுரகிரி கோயிலுக்கு வந்து எல்லோரும் மலை உச்சியில் இருக்க தவசிப்பறன்னு ஒரு இடம் பார்த்துருப்பாங்க. நம்ம சந்திரமாளியம் கோயிலேருந்து அந்த இறங்கி வர இரும்புப்படியிலேருந்து மேலே பார்த்தோம்னாலும் சரி, இல்லை சுந்தரமாளியம் கோயிலேருந்து இப்படி மேலே அண்ணாந்து பார்த்தோம்னாலும் சரி, அங்கே ஒரு பெரிய தவசிப்பாறை தெரியும். அந்த பாறைக்கு வந்து பல பேர் போகணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனால் அது எல்லா பேருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. இந்த வட்டம் ஆடி அமாவாசைக்கு வந்து எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. நான் நம்ம ஐமேக்ஸ் டீம் எல்லா பேரும் தான் போயிருப்போம். நீங்கள் அதை தான் நம்ம பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த நம்ம சதுரகிரி கோயிலேருந்து எப்படி தவசிப்பாறைக்கு போகணுன்றதை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. காலையில் விடிஞ்சிருச்சு, இங்கே பனியை பாருங்க. நம்ம கேதார்நாத் இருந்த டயத்தில் எப்படியா போயா போச்சு, அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இங்கே பயங்கரமாக பனியாக போய்கிட்டு இருக்கு. தவசிப்பாறையை பார்க்க போகிறோம். அந்த இடத்துல இருக்குது, காட்டுக்குள்ளே போகிறோம், பாதையே இல்லை. நான் பல வருஷத்துக்கு முன்னாடி மேலே தவசிப்பாறைக்கு போயிருக்கேன். அப்போது ஒருத்தவங்க வந்து என்னை கூப்பிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் போய் பல வருஷங்கள் ஆச்சு. இந்த வருஷம் இப்போ நம்ம சேனல் ஆரம்பித்த பின்னாடி தவசிப்பாறையும் நம்ம சதுரகிரியை பற்றி எல்லா பாதையும் எடுத்து போட்டுட்டோம். அதனால் தவசிப்பாறையும் நம்ம நண்பர்கள் எல்லா பேருக்கும் எடுத்து போடுவோம் அப்படின்றக்காக ஆசைப்பட்டு கிளம்புனோம். ஆனால் முன்னாடி வந்து அங்கே ஆள் புழக்கமே இல்லை அப்படின்றனால அங்கே பாதைகள்லாம் வந்து பயங்கர கஷ்டமாக இருக்கும். ஆள் உயரத்துக்கு இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்து புல்லெல்லாம் வளர்ந்துருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகிற மாதிரிக்கே இருக்கும். சரி, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இந்த தடவை போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்புறம் ஆசைப்பட்டு போகிறோம். அப்படி போனால் நாங்கள் போனது ஆடி மாதம். அதுக்கு முன்னாடி வந்து சித்திரை, அந்த வைகாசி, அதுக்கப்புறம் வந்து வெயில் காலம். அந்த வெயில் காலத்தில் இங்கே இருக்க புல்லெல்லாம் காஞ்சி போய் காட்டுத்தீ உருவாகிருக்கு. காட்டுத்தீ உருவாகி அங்கே இருக்க அந்த புல்லே எதுவுமே சுத்தமாக இல்லை, எல்லாம் எரிஞ்சு கறி சாம்பல் ஆயிடுச்சு. அந்த இடமே வந்து ஏதோ க்ளீன் பண்ணி வச்ச மணிக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மேலே இருக்க அந்த தவசி ஐயா வந்து, நீ ஏன்டா கஷ்டப்பட்டு வரணும், எளிமையாகவே வாங்கலாமானே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப எளிமையாகவே கூப்பிட்டுக்கிட்டாரு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் தெரியுமா? நம்ம சதுரகிரி மலை மேலே தவசிப்பாறைக்கு சதுரகிரி போனவங்களுக்கு தெரியும். தவசிப்பாறைக்கு போகிற வழியில் அந்த பாதையில் தான் இருக்கும். இப்படிலாம் ட்ரெக்கிங் போகும்போது வந்து பயங்கர ஃபீலாக இருக்கும். நீ எதுக்கு இப்படி போகிற அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு பதில் சொல்ல தெரியாது. அதுக்கு இப்போ தான் வந்து எனக்கே பதில் கிடச்சிருக்கு. நம்ம சதுரகிரி தவசிப்பாறை போகிற அந்த பாதை வந்து மொத்தமாக காட்டுத்தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு. அங்கே வந்து நான் போகவே முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். காட்டுத்தீ பிடிச்சி எரிஞ்சனால அந்த பாதையெல்லாம் ஓரளவுக்கு க்ளீன் ஆகி நம்ம ஈஸியாக போகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் ஈஸியாக வந்துக்கிட்டு இருக்க வழியிலே இப்போ நீங்களே பாருங்கள், எல்லாம் எரிஞ்சு முடிஞ்சிருச்சா. இது மறுபடியும் இந்த செடிகள் பூரா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து இயற்கையை வந்து நமக்கு என்ன சொல்லுதுன்னா, எரிஞ்சு அழிஞ்சு சாம்பலான பின்னாடியும் மறுபடியும் உயிர் தள்ளுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுதான் வந்து இயற்கை நமக்கு சொல்லித்தரது. இதை நல்லா பார்த்தீங்கன்னா இது வந்து எரிஞ்சு கறி சாம்பலாகி போச்சு. இந்த கடைக்கு போகிற சாம்பல் எரிஞ்சு கறி சாம்பலான பின்னாடியும் மறுபடியும் உயிர் தள்ளுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுதான் வந்து இயற்கை வந்து நமக்கு சொல்லித்தரது. அது வந்து நீங்கள் காட்டுக்குள்ளே சுற்றிட்டே இருந்தால் காடு வந்து இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். ஒரு வழியாக கஷ்டப்பட்டு நாங்கள் எங்கிட்ட சுற்றி மேலே தவசிப்பாறை மலை மேலே வந்து சேர்ந்துட்டோம். இங்கேருந்து நாங்கள் எப்படி தவசி கோயிலுக்குள்ளே உள்ளே போகிறோம், அது ஏன் உள்ளே போகிறோம், அந்த உள்ளே போகிறதுக்கு என்ன காரணம் இருக்குது அப்படின்றத என்னைய கூப்பிட்டு போனவங்க எனக்கு சொன்னதை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. வாங்க, தவசிப்பாறை சுற்றி இருக்க இடங்களை பார்த்துட்டு அப்படியே தவசிப்பாறைக்குள்ளே போவோம். வாங்க அப்படியே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடுறாங்க. இதை வந்து நீங்கள் நேரடியாக எல்லா பேருக்கும் பார்க்க வாய்ப்பு கிடைக்க மாட்டேறது தெரில. நீங்கள் டிஜிட்டலாக பயணித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நேரடியாக போகிறது வந்து ரொம்ப கஷ்டம். எல்லா பேரும் அவ்வளோ சுலபமாக போயிட்டு வர முடியாது, அப்படியான இடம் கிடையாது அது. அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எப்படி இருந்துச்சு நிறைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம இப்போ எந்த பாறைக்கு மேலே இருக்குன்னு தெரில, ஆனால் சதுரகிரி கோயில் அங்கே இருக்குது. அந்த இருக்குது சதுரகிரி கோயில், அங்கே இருக்குது. பில்டிங்காக தெரியுது பாருங்கள், அங்கே இருக்குது சதுரகிரி கோயில். அதாவது அடிச்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ தவசிப்பாறையுடைய டாப்பில் இருக்கோம். இப்போ வந்து நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னா, நீங்கள் நம்ம சதுரகிரி வந்துருந்தீங்க வச்சுக்கோங்க, கீழேருந்து தவசிப்பாறையை பார்ப்பாங்க எல்லா பேரும். அந்த நம்ம சந்திரமாளியம் கோயில் போகிற வழியில் ஒரு இரும்பு பாலம் இருக்கும். அந்த இரும்பு பாலத்துக்கு கொஞ்சம் மேலே 2 படிக்கட்டுலேருந்து பார்த்தோம்னா தவசிப்பாறை தெரியும். அந்த தவசிப்பாறையை வந்து உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா தவசிப்பாறைக்கு மேலே ஒரு குட்டி கல் தெரியும். அந்த கல் வந்து என்னென்னா, தவசிப்பாறைக்கு மேலே மொத்தம் 9 நவகிரக கல் இருக்கும். அந்த 9 நவகிரக கல்லில் அந்த ஒரே ஒரு கல் மட்டும் கீழேருந்து கரெக்டாக உன்னிப்பாக கவனிக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த கல் எதுனா, அந்த மேலே இதெல்லாம் அடுக்கி வச்சுருக்கு பாருங்கள், இதுதான் அந்த கல். இந்த கல் மட்டும் நம்ம கீழே இருந்து பார்த்தாலே கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா தெரியும். இது இல்லாமல் மொத்தம் இன்னும் இங்கே சாரிப்பா, இது இல்லாமல் இன்னும் மொத்தம் 9 கல் இங்கே இருக்குது. இந்த பாறைகள்லாம் யார் கொண்டு வந்து எப்படி இங்கே வச்சுருப்பாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. தெரியுதா?
இந்த இடத்துல இதில் வந்து மொத்தம் 9 பாறைகள் இருக்குது. இந்த 9 பாறைகள் வந்து எதை குறிக்குதுன்னா நவகிரகங்களை குறிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 18 சித்தர்களும் இந்த தவசி பாறையில் தான் எல்லா அமாவாசை பௌர்ணமிக்கு ஒன்று சேர்ந்து இன்னமும் அருவமான முறையில் சிவனை கும்புறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அவரோட வழிபாட்டு முறையில் அந்த சித்தர்களாலே ஆராய்ச்சி அதெல்லாம் இருக்குல்ல, அதில் வந்து சித்தர்களுடைய கணக்குப்படி 9 நவகிரகங்கள் படி அந்த கற்களை பூரா அங்கே வச்சுருக்காங்க. அவங்க தான் கொண்டு வச்சுருக்க முடியும், வேறு யாரும் இவ்வளோ பெரிய பாறைகளை அங்கே கொண்டு வச்சுருக்க முடியாது. நம்ம அவர் வழிபட்ட இடத்துக்கு இன்னும் போல் அங்கே உள்ளே போவோம். அடுத்து அங்கே தான் போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கீழே போகிறோம். ஸோ தவசிப்பாறையோடைய டாப்புக்கு பாய். அண்ட் வந்து இப்போ நம்ம கீழே போகிறோம். என்னங்க ரொம்ப செங்குத்தாக இருக்குல்ல? இப்போ அடுத்து நம்ம எங்கே தெரியுமா போகிறோம்? நீங்கள் வந்து கீழே வந்து தவசிப்பாறையை சதுரகிரி கோயிலேருந்து தவசிப்பாறையை பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை தெரியும். அந்த ஓட்டை தான் எல்லா பேருமே தவசிப்பாறைன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையில் அது தவசிப்பாறை கிடையாது. அது பக்கத்தில் இருக்க சின்ன கல் தான் தவசிப்பாறை. அது வந்து ஏசி பாறைன்னு சொல்லி இங்கே இருக்கும். வந்து அந்த இடத்துல வந்து பயங்கரமான காற்று ஜிலுன்னு காற்றடிக்கும். எப்போயுமே ஏசி போட்ட மாதிரி இருக்கும். அதனால் அது பேர் வந்து இங்கே வரவங்க வந்து ஏசி பாறைன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ அதுக்குள்ளே தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். வாங்க போவோம். உள்ள போக போகிறோம். இந்த ஓட்டையை தான் நீங்கள் அங்கேருந்து பார்க்குறது. உள்ள வரும்போது ஏசி பாறைக்கு வந்தாச்சு. நம்ம எங்கே வரணும் ரொம்ப ஆசைப்பட்டு வந்தோமோ அந்த இடத்துக்கே வந்தாச்சு. தவசி பாறையில் தான் இருக்கோம். நம்ம சதுரகிரி கோயில் வந்தவங்க எல்லா பேருமே வந்து சந்திரமாலிங்க கோயில் போகிற பாதையில் அந்த இரும்பு பிரிட்ஜெல்லாம் தாண்டி அந்த படிக்கட்டில் நின்று அந்த ஆருக்கு பாரு தவசிப்பாறை, அந்த ஆருக்கு பாரு தவசிப்பாறைன்னு சொல்லி கீழே வந்து கை நீட்டி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அதே ஸ்பாட்டில் நம்ம அந்த ஆருக்கு பாரு கோயில் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து நம்ம கை நீட்டி பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன் பாருங்க, என் கைக்கு நேராக பாருங்கள், தெரியுதா? இருட்டாக இருக்குது, சரி ரொம்ப வெளிச்சமாக இருக்குது, அதெல்லாம் கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. என் கைக்கு நேராக இங்கே கீழே இருக்கிறது வந்து சுந்தரமாலிங்க கோயில், இங்கேருந்து அங்கே கொஞ்சம் தூரமாக இருக்கிறது வந்து சந்திரமாலிங்க கோயில். இப்போ நம்ம அங்கேருந்து அந்த ஏசி பாறையிலேருந்து இறங்கி வந்துட்டோம். இப்போ வந்து உள்ள தவசி பாறை கோக்கில் போகிறோம். அங்கே போவோம். நம்ம கடைசி எங்கே வந்தாச்சுன்னு பார்த்தீங்களா, நம்மளோட ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டு. தவசி பாறை உச்சிக்கு வந்தாச்சு. இப்போ வந்து தவசி பாறைக்கு உள்ளே போகிறோம். இதுக்குள்ளே எப்படி போகிறோம் வரோன்றது வந்து நான் வெளியே போயிட்டு வந்து சொல்கிறேன். எல்லா பேரும் உள்ளே போகிறதுக்கு தான் தயாராகி எல்லா பேரும் உட்காந்துருக்காங்க. பாருங்க, அப்படியே உள்ளே போகிறோம். ஐமேக்ஸ் தான் ஆளுக்கு போக உட்காந்துருக்காப்புல. உள்ளே போங்க, அவ்வளோ வரட்டும். ஃபைனலாக இப்போ நம்ம உள்ளே போகிறோம். 18 மணி வரை வாழ்ந்த தவம் செஞ்ச ஒரு தவசி பாறை அது. நாங்களாம் போகிறோம். அங்கே போவோம். அதெல்லாம் வந்து எனக்கு கரெக்டாக விலைக்கு சொல்ல தெரில. அதெல்லாம் அனுபவம் வந்து வேறு மணியான அனுபவம். அங்கே போவோம். இந்த இப்போ நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கோம்ல, இந்த தவசி பாறைக்கும் ஒரு மனிதனுக்கு எந்த வகையில் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களா, இந்த தவசி பாறை வந்து ஒரு தாயின் கருவறைக்கு ஒப்பானது. முனிவர்களும் சித்தர்களும் தவம் பண்ணுற அந்த தவசி பாறை வந்து எப்படி தாயின் கருவறைக்கு ஒப்பாகுது அப்படின்னா, இந்த உலகத்துக்கு வர உயிர் துளின்றது வந்து கருவறையை சேராத வரைக்கும் அது ஒன்றுமே இல்லாத ஒன்று. அது அப்படியே காற்றோடு கலந்து கரைஞ்சி காணாமல் போயிடும். அதே உயிர் துளி வந்து தாயின் கருவறையை சென்று சேரும்போது அது வந்து இந்த உலகத்தையே எவ்வளவோ பெரிய மாற்றங்கள் செஞ்ச, எவ்வளவோ மாற்றி அமைக்கிற பல உயிர்களை பிறப்பெடுத்து வெளியே வந்து சேரும். அந்த கருவறைக்கு ஒப்பானது தான் இந்த தவசி பாறையும். இந்த உயிர்த்துளி வந்து எப்படி தாயின் கருவறையை வந்து தலையை முன்னே கொடுத்து நீந்தி போய் உள்ளே இருக்க கருவறையை சேருமோ, அதே மாதிரி தான் வந்து மனுஷனும் அந்த அதே வடிவத்தில் அப்படி உள்ள தலையை உள்ளே கொடுத்து இப்படி நீந்தி தான் போகணும். எப்படி கருவறைக்குள்ளே வந்து உயிர்த்துளி உள்ளே ஊர்ந்து போகுமோ, அதே மாதிரி தான் நம்மளும் உள்ளே ஊர்ந்து போகணும். அது ஊர்ந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் போன பின்னாடி அந்த உயிர்த்துளி வந்து கருவறையை சென்று சேர்ந்த உடனே அது வந்து இப்படி குத்த வச்சு உட்காந்து வளரக்கூடிய ஒரு உயிர் பெற்று சிசுவாக மாறிடும். சிசுவாக மாறி அந்த சிசு வந்து இப்படி குத்த வச்சு உட்காந்த நிலைக்கு வந்துடும். நம்மளும் இந்த தவசி பாறையில் வந்து அந்த ஊர்ந்து போய் அந்த ஒரு குறிப்பிட்ட கருவறையோட மையப்பகுதியை சேர்ந்த உடனே அது வரைக்கும் எந்திரிச்சு உட்காரக்கே இடம் இல்லாமல் இருக்கும். படுத்து தான் போக முடியும் இப்படி உருந்த மணியே. அந்த இடத்துல போய் நம்ம குத்த வச்சு உட்காந்துடலாம். நம்ம எப்படி வந்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? அப்படியே வந்து இந்த இடத்துல பார்த்து வச்சுக்கோங்க. நான் வந்து இது வந்து என்ன காரணத்தினால இப்படி வரோம் அப்படின்றத வந்து நான் வெளியே வந்து உங்களுக்கு சொல்கிறேன்.
அப்பல அப்படியே கிராஸ் பண்ணி போனாம வந்துடுறான்ல. அந்த இடத்துல இருந்து அடுத்த சில அடி தூரத்தில் தான் நம்ம யாரும் காண கிடைக்காத தவசிகள்லாம் தவம் பண்ணி பார்த்து ரசிக்கிற அந்த தவசி ஐயா நமக்கு ஒரு சில அடி தூரங்களில் தான் அங்கே உட்காந்துருப்பார். கடைசியா ஐயாவோட இடத்துக்கே வந்துட்டோம் நம்ம. இப்போ அந்த நம்ம கருவறையை சேர்ந்த உடனே தாயின் தொப்புள் கொடிக்கும் உள்ளே இருக்க குழந்தைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். அந்த தொப்புள் கொடி மூலமாக தான் உள்ளே இருக்க சிசு வந்து இந்த உலக காற்றை வந்து சுவாசிச்சுக்கிறோம். அதே மாதிரி நம்ம எங்கே போய் அந்த இடத்துல குத்த வச்சு உட்காடுறோமோ அந்த இடத்துல நிமிர்ந்து பார்த்தோம்னா தலைக்கு மேலே ஒரே ஒரு விரல் போகக்கூடிய மேலே ஒரு சின்ன ஒரு ஓட்டை மட்டும் இருக்கும். அந்த ஓட்டை வழியாக தான் வெளியே இருந்து உலகத்துலேருந்து நம்ம இந்த சுவாச காற்றே உள்ளே அந்த இடத்துக்கு வரும். இல்லாட்டி உள்ளே காற்று வர்றதுக்கு அந்த இடத்துக்கு அமைப்பே கிடையாது. அப்படி எப்படி தொப்புள் கொடியிலேருந்து உள்ளே காற்று வருமோ அதே மாதிரி அந்த இடத்துலேருந்து கிளியாக காற்று வரும். தாயின் கருவறையில் வந்து உயிர் கொண்ட அந்த சிசு வந்து இந்த உலகத்துக்கு எப்படி வரும்னா தலையை வெளியே கொடுத்து தான் இந்த உலகத்தை முத வெளியே வந்து எட்டி பார்க்கும். அந்த மாதிரி அந்த ஈஸ்வரின் கருவறையிலேருந்து நம்ம முத எப்படி வெளியே வருவோம் அப்படின்னா ஒரு குழந்தை எப்படி தாயின் கருவறையிலேருந்து தலையை முன்னாடி வெளியே கொடுத்து வெளியே வந்து சேருதோ அதே மாதிரி தான் நம்ம அந்த தவசி பாறைக்குள்ளேருந்து நம்ம வெளியே வந்து சேர முடியும். இது வந்து அந்த தவசி பாறைக்குள்ளே போயிட்டு வரதுன்றது வந்து எப்படி ஒரு உயிர் துளி ஒன்றுமே இல்லாமல் கருவறைக்குள்ளே போய் மறுபடியும் ஒரு புதிய பிறப்பெடுத்து வெளியே வருதோ அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாத மனிதன் வந்து தவசி பாறைக்குள்ளே போய் மறுபடியும் வெளியே வரும்போது ஒரு புது பிறப்பெடுக்கிறேன். இந்த ஒன்றும் இல்லாத உயிர்த்துளி வந்து எப்படி கருவறைக்குள்ளே போய் மறுபடியும் புது உயிராக வெளியே வந்து ஒரு புது வாழ்க்கையை அமைச்சுக்கிறதோ அதே மாதிரி ஒன்றுமே இல்லாமல் இருந்த மனிதன் வந்து தவசி பாறைக்குள்ளே போயிட்டு மறுபடியும் வெளியே வந்த பின்னாடி அன்னையிலேருந்து அவனுடைய வாழ்வே வந்து ஒரு புது வாழ்வு. அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த குழந்தை வந்து எப்படி ஒரு புது வாழ்க்கையாக புதுசாக வளருதோ அந்த மாதிரி தான் வந்து தவசி பாறையிலேருந்து வெளியே வந்த பின்னாடி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் மாறுது. இது வந்து நீ ஏன் சொல்கிறியா இல்லை நீ ஏன் போயிட்டு வந்தனால சொல்கிறியா அப்படின்றது கிடையாது. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிற பெரும்பாலான கதைகள் எல்லாமே வந்து நான் ஒரு காலத்தில் போகும்போது எனக்கு சொன்னதை வந்து நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். அது அவங்க சொன்ன டோனு அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அவங்க எனக்கு சொன்ன கதைகளை தான் வந்து அப்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இந்த தவசி பாறைக்கு மட்டும் இல்லை, இந்த தவசி பாறையிலேருந்து நம்ம நம்பவே முடியாத ஆச்சரியங்களும் பார்க்கவே முடியாத அதிசயங்களும் நிறைஞ்சிருக்க இந்த காட்டுக்குள்ளே ஒரு பெரிய சுயம்புலிங்கமாக எழுந்திருக்க பெரிய மகாலிங்கத்தையும் போய் பார்த்தோம். அந்த பெரிய மகாலிங்கம் வந்து அடியனுக்கு அதை வந்து வாங்க அங்கே பெரிய மாநிலத்திலே போய் அங்கே பெரிய மாநிலத்தில் உட்காந்தே உங்களுக்கு அந்த கதையை சொல்கிறேன். வாங்க போவோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் ஃபுல்லாக கேளுங்க. ஏன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு எளிமையாக வந்து போக முடியாது. வாங்க போவோம். 5 பேர் நாங்கள் இருக்கோம். சிவா பாதையே இல்லாத ரூட்டில் நம்ம போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சிவாங்கிற போர்டை பார்க்கும்போது தான் கொஞ்சம் நம்பிக்கை வருது கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோன்னு. ஏன்னா இந்த சைடு பாதையே இல்லை, ரொம்ப ரேரு ஆளுங்க போகிறது. கரெக்டாக தான் போயிட்டுருக்கோன்னு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அங்கே பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓம் நம சிவாய. ஃப்ரெண்ட்ஸ், பிரம்மாண்டமான சிவலிங்கம். மாட்டி பா, பெரிய மகாலிங்கம் இதான். பயங்கரமாக இருக்கு பா. எவ்வளோ பரிசு தெரியுமா? பரிசா? என்ன பரிசு? என்னது? என்னது? ஓ, லட்டெல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்களா? யாராவது சாமி கும்பிட்டு போயிருக்காங்களா? இங்கே பாருங்க, அங்கே பாருங்க. ஓ, பழங்கள். சூப்பர். நான் அவங்கள தான் வச்சுருக்கேன். அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருங்க. இருக்கா? சூப்பர் சூப்பர். பிரசாதம். சிவனை பார்க்க வந்தோம், பசியில் வந்தோம். யாரும் தெரியல, சாமி கும்பிட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. இங்கே நமக்கு முன்னாடி வந்து சாமி கும்பிட்டு போனவங்க பழங்கள் பிரசாதங்களாக வச்சுட்டு போனாங்களா. நம்ம வந்தப்போ நமக்கு பிரசாதம் ஆயிடுச்சு. அவங்க நமக்கு பிரசாதம் கொடுத்த மாதிரி. இப்போ
2017 வந்து முத எப்போ வந்து பெரிய மாநிலத்தை பார்த்தனோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த காடுகளுக்கு மேலே வந்து எனக்கு ஒரு ஆர்வமே வந்துச்சு. இந்த அகில உலகத்துக்கும் தாயும் தந்தையுமா இருக்க மகாலிங்க வந்து அடியனுக்கு வந்து ஒரு பெரிய குருவாக மாறிட்டார். இவரை சந்தித்த பின்னாடி தான் வந்து இந்த காடுகளை பற்றி நான் என்னான்னு படித்து பார்க்க ஆரம்பித்தேன். இந்த காடுகளை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆரம்பித்த பின்னாடி தான் வந்து இந்த மலைகள் எவ்வளோ பெருசு, இது எவ்வளோ தூரம் இருக்குது, இது எல்லாமே வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. நம்ம கன்னியாகுமரியிலேருந்து குஜராத் வரையும் நீண்டு அப்படியே பறந்து விரிஞ்சிருக்க ஒரு பெரிய மலை. இந்த மலை முழுக்க வந்து ஏகப்பட்ட அதிசயங்களும் ஆச்சரியங்களும் தான் அடைஞ்சிருக்கு. அதை நம்ப முடியாது, எளிமையாக பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இடம். இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வந்து பல இடங்களுக்கு நான் சுற்றி பயணிக்க ஆரம்பித்தேன். அதெல்லாம் வந்து ஏன் பயணிக்க ஆரம்பித்தேனே தெரில. இந்த காடுகளை பற்றி எனக்கு பிடிக்க ஆரம்பித்தோடனே, இங்கே இருக்க அருவிகள்லாம் பார்த்தோடனே, இங்கே இருக்க அதிசயங்களை பார்த்ததுக்கப்புறம் இதை பற்றி நான் சுற்றி பயணிக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட பல இடங்களுக்கு போயிருக்கேன். அது எதுவும் நீங்கள் வீடியோவாக பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் என்னோடய இன்ஸ்டாகிராமில் 1-2 போஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அப்போலாம் வந்து எனக்கு விளாக் எடுக்கிறன்றது கிடையாது. விளாக்னால் எனக்கு என்னன்னே தெரியாது. அப்போ பயணித்த நாட்கள் பூரா வந்து ஏன் பயணிக்கிறோம்னே தெரியல. என்ன செய்யனே தெரியாமல் தான் மலையேறணும். இன்றைக்கி வந்து ஏதாவது செய்யணும்னு சொல்லி திரும்ப மலையேறிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட கர்நாடகா பூனே வரைக்கும் நிறைய அம்போலி காட்டு, அகும்பே காட்டு, பத்ரா வைல்ட் லைஃப் சென்ச்சுரி, கபினி, பந்திப்பூர், அந்த சரௌண்டிங் பூரா எவ்வளவோ இடங்களை போய் பார்த்துருக்கோம். ஆனால் அது வந்து எதுவுமே ஒரு வீடியோவாக இன்றைக்கி இல்லை கையில். இது பூரா வந்து ஆனால் அன்றைக்கி பார்த்தது ஏன்னே தெரில. இன்றைக்கி மறுபடியும் ஒரு காரணத்தோடு அதான் திரும்ப போய் பார்க்க போகிறோம். அந்த வீடியோலாம் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் நம்ம வீடியோ மட்டும் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சு என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு புரியுதா இல்லை குழப்பமாக இருக்கா என்னன்றதை வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ ஏதாவது மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். உங்கள் நண்பர்கள் எல்லா பேருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. போயிட்டு வரேன். சீக்கிரமே அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பார்ப்போம். இதை கும்பிடுங்க. போவோம். வாங்க போவோம்.